Listen, I'm going to need you to trust me. It's been so long. Isn't this exciting, Poppy? Very exciting, Mommy. Mommy heard that Miss Poppy was going to just give you the train code to escape. Now, how is that fun? Instead, why don't we make a game out of it? The game station is still working. It will be just like old times. And if you win all 3 games, I'll give you the train code. Mommy loves that idea, Poppy. Oh, you're going to have so much fun. Head to musical memory, and Mommy will get things started. Obey the rules, or I'll tear you apart and eat your insides while you're still alive. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 அப்படிங்கிற கேம் வந்து மொபைல் வெர்ஷனுக்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை ஆல்ரெடி சாப்டர் 1 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், வேணால் போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் சாப்டர் 2 இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க, இது பார்ப்போம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன இன்ட்ரோடக்ஷனில் ஒன்றும் தெரியல. இப்போ அதான் பாப்பியா மம்மிலாம் அங்களுக்கு காமிக்கிறாங்க, எவ்வளோ தாளம் எலாஸ்டிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பட் பரவாயில்லையா, நல்லா பண்ணியிருக்காங்களே. ப்ளே டைம் கோ அப்படின்னு இது எலாஸ்டிக் பிளாஸ்டிக். ஆமாம், என்னென்னமோ சொல்கிறாங்க, சென்டரில். சரி, அட்லீஸ்ட் ஒரு பொம்மை விளம்பரம் அது மட்டும் நல்லா தெரியுது. வாட் இஸ் த டைமு ப்ளே டைம் கோவா எடா பேர். சரி, ஓகே, இந்த மாதிரி லோடிங்காகுது. அடுத்து என்னது சாப்டர் 1 மாதிரி இருக்கா? வந்தது சாப்டர் 1 மாதிரியும் இருந்துச்சு. சரி, அப்படியே நிறையா இடத்த காமிக்கிறாங்க புதுசு புதுசாக. இப்போது என்ன வருது, அப்புறம் இது பாப்பியை காமிச்சாங்க. இப்போ பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து விளாண்டாங்க. அப்புறம் இந்த கேமோட பாட்டு வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போக ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம லோடிங் சீனை கட் பண்ணிட்டேன். லோடிங் சீனு கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன போயிட்டாங்க, ஏன்னா புது ஒரு ரூட்டாக இருக்குது. அந்த கதை முன்னாடி பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க, எதுக்கு நான் அன்றைக்கி வச்சேன் இப்போ தான் தெரியுது. இதை ஓப்பன் பண்ணி சாப்டர் 2 கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன் டோர் இருக்குது, ஓப்பன் ஆகுதா? இல்லை, ஓப்பன் ஆகலை. இந்த சைடு கேட் லாக் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் எட்டாண்டு குடி இவ்வளோ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. குடி அப்பா இன்னொரு கை போடணுமா? கை போட்டு கை பிடி, அவ்வளோண்ணா. முன்னாடிவா முன்னாடி போ. ஓ, இதே மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது போகணுமா? சூப்பர்ரா. சும்மா ஃப்ளோவில் பண்ணல, கரெக்டாக வந்துருச்சு. சரி, இங்கே என்ன ஒரு டோரை காணோம். இங்கே ரெக்வஸ்ட் பண்ணுவான், அவன் பேசுகிறான்டா. அவன் பேச பார்த்தா இரிச்சலாகுது. நான் சாவி கிடச்சிருக்கு. என்ன சாவி? ஒரு டோர் சாவியாக இருக்குமோ? எவ்வாறு ரோ போட்டு கரெக்டாக போவோம். ஃபோன் பண்ணுறான். அப்படி என்னடா அது? ஓ, போட்டால் உடனே போக முடியாது, அது ஒன்று நோட்டு பிரச்சனை இல்லை. ஐயோ, என்னடா அழகா இது கோல்டு கலரில். ஆட்டையை போடலாமா? ஆட்டையை போடலாங்க, ஆட்டையை போட்டுங்க. இப்போ என்ன கேட்சப் பண்ணணுமா இல்லையா? என்னடா பண்ணப்போ உங்கள்கிட்ட பெருசாக இருக்கீங்க. ஒரு மணி பார்ப்போம். தள்ள முடியல, எதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஏதாவது ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். தள்ளிட்டேன். நினச்சிட்டேங்க ஓப்பன் ஆகணும், ஏன்னா லைட்டாக வீக்காக இருந்துச்சு. அதனால தள்ளிக்கிட்டே இருந்தேன், ஓப்பன் ஆகிடுச்சு. எங்கடா பொட்டிக்கிருக்கு? பொட்டிக்கிருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல. இதுங்க பார்ப்போம். ஏடா பொட்டிக்கலன்னு பொம்மை பேசுது. ஏடா இது? ஓ, இந்த பவரை கனெக்ட் பண்ண சொல்லுது.
அதனால் கனெக்ட் பண்ணி இங்கே வைக்கிறேன். அவ்வளோதான், வச்சாச்சு. இப்போ அடுத்தது வண்டவழியில் போகணும். வண்டவழியில் போகணுமா? இங்கே என்னடா சொல்கிறேன், வண்டவழி எப்படி தான் போகுது? அந்த வழியாக வண்டேன், வழிக்கு வந்து அது போக முடியுமா தெரியல. சரி பார்ப்போம். நம்ம கை போடுறதுக்கு போட்டு போகலாமா? வந்துச்சு பார்ப்போம், எப்படி போகலான்னு பார்க்குறான். ஹலோ கைஸ், இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ஓட பார்ட் 1, பார்ட் 2 பார்ட் 3 வந்து அடுத்த வீடியோவில் போடுவேன். ஏன்னா அது பெரிய கேமு, அதனால் சாப்டர் 1 மாதிரி ஈஸியாக முடிக்க முடியாது. அதனால் பார்ட்டாக போடுறேன். எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடுவேன் கேமு. ஒத்தானடி குழி, இந்த குழியிலடா போகணுமா? எப்பட்றா? கயிறு மட்டும் ஊடிச்சு, அவ்வளோதான், போகிற நோக்கத்துக்கு போகலாம். இந்த குழியில் விழுந்தா எலும்பு மிஞ்சாதாட்டிருக்க. போடா, இது வந்தாச்சு. நம்ம அந்த 2 டோர் இருக்குது, அது ஓப்பன் ஆகும்னு பார்க்குறேன். இது இந்த வகையான வந்துருக்காட்டிருக்கு. ஆமாம், இதெல்லாம் இருக்குது. என்ன ஏதோ பேத்துது, ஆனால் என்ன பேத்துன்னு புரியல. அதுக்குள்ளே ஏதோ கூகுள் போயிடுச்சு. நம்மளும் போவோம். இல்லைடா அனுபவம் இல்லை, இல்லை மாட்டி வந்துட்டேண்ணா. சரி போவோம், அதான் பணமா. ஸோ கேம் டெஸ்ட்னு போட்டிருக்கு, பவர்னு போட்டிருக்கு. என்ன இது? இங்கே கேப் இருக்கா, இதுக்குள்ளே போக முடியல. இது வந்து பார்ப்போம். இடிக்குது, கை இடிக்குது. பர்ஃபெக்டான பிளான் வேணும். எனக்கு ஒரு நிமிஷம். இந்த வழியாக போய் இந்த இடத்துல இடிச்சு இது வந்து இப்படி போயிடலாம். அடுத்தது இதை சுற்றி மறுபடியும் சரி காற்ற மட்டும் இது பண்ணிட்டேன், மாற்றி கைப்பிடிச்சிட்டேன். பண்ணது கரெக்டு, நான் மாற்றி பண்ணிட்டேன். மாற்றி ஆயிடுச்சா? இப்போ நம்ம வீட்டை லாக் பண்ணோம். கரெக்டாக சூப்பர் பவர் கிடச்சிருச்சு. ஆனால் எது ஓப்பன் ஆகுது? இதே அதான் கேம் டெஸ்ட்டுன்னு தான் பேர் போட்டிருக்காங்க. மற்ற அதுதான் ஓப்பன் ஆகாதுங்க. இது வழியாக வந்துருக்குமா? அந்த டோரில் போட்டுருந்துச்சுங்க, அது வழியாக வந்துருக்கும். என்னடா இது இவ்வளோ புரிச்சா எனக்கு? கை ஒரு மம்மி லாங்க ஆகுமா? டவுட்டே வேண்டாம், அதுதான் கிட்ட வருதுங்க. என்ன இது? ஓ, அந்த பொம்மை வேணுமா வேண்டாமான்னு கேட்குதா? இந்த பொம்மை வேணும்னா நீ நிறையா இது, அதாவது நிறைய கேம் விளாடணும், இல்லை ஜெயிச்சா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. சரிம்மா, சீக்கிரம் கதவை தாண்டா, நான் அப்போ ஜெயிக்க முடியும். ஒரு வேளை திறக்காதோ கதவை, இங்கே மாட்டி விட்ருமோ? எப்படி இருக்கும்? அப்போ நினச்சா வரக்கூடாது மாதிரி இருக்குமோ? ஒரு வேளை இங்கே தான் போகணுமா? லைட்டெல்லாம் எரியுது, மேலே போகுது, அப்படியே மேலே போகுது. அதை கொடுத்துட்டு போ, சும்மா தீன் போடுறது. எவ்வளோ பேச்சுது, முன்னாடி போனால் இங்கே வருது, இப்போ திரும்ப இப்படி திரும்புது. நல்லா பண்ணியிருக்காட்டா கிராஃபிக்ஸு. கலர் திறக்குது, அப்போ கரெக்டான வழியெல்லாம் வந்துருக்கேண்ணா. சூப்பர். இதெல்லாம் பேர் கழுத்து சாப்பிடணும். முன்னாடி இந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருக்காங்கங்க, அதை பித்தல் போட்டிருக்காங்க. இப்போ தான் அந்த ஹார்ட் அட்டாக் பிளேஸாக மாறிடுச்சு. முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்போ ஜாலியான பிளேஸாக இருந்தாங்க. இப்போ தான் நிறையா மான்ஸ்டராக மாறிடுச்சு எல்லாம். இப்போ பேசியிருப்பேன், அதுக்காக மான்ஸ்டர் தான். ஆனால் பாப்பி மட்டும்தான் நல்ல மான்ஸ்டராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. லைட் இருக்கு, ஆன் பண்ணிடுவோம். ஆமாம், இது என்னது? ஏதோ கை போடுற மாதிரி இருக்குது. ஓ, அந்த பசங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்க மாட்டேங்குங்க. எத்தனை கை மொத்தம்? எனக்கு அதே டவுட்டாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணுமா? இல்லையே, வேறு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு வேளை இதாக இருக்குமா? இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இல்லை, இதுவும் இல்லை.
அவங்களும் அவங்க பண்ணுறாங்களா? சரி இது கடவுளோட வெயிட் பண்ணேன். சரி ஃபஸ்ட்டு இதுலேயே பதில் ஓவராக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் யாராவது ஃபஸ்ட்டு கேமே ஓவர் பதில். அதான் ஜெயிக்க முடியுமா தெரியல. எங்கடா ரூட்டை காணோம். அங்கே இருக்கு அங்கே இருக்கு. ரூட்டை கண்ணே தெரியாமல் வச்சுருக்காங்க. எப்பா வந்துட்டா சாமி. எப்பா ஏதோ கேசட் கிடச்சிருக்கு. அப்போ பார்த்துக்கலாம். முதல்ல லிவர் ஆன் பண்ணுவோம். லைட்டாக இருக்குது. ஆன் பண்ணிவிட்டேன். அது வேறு ஃபிட் பண்ணல. ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணுறா. அப்போ ஃபிட் ஆகிட்டு இப்போ வந்து மாப்பி கொடுக்கலாம். அது போய் சிமெண்ட்டு வந்து அந்த கைக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஓ சிமெண்ட்டில் செய்கிறாங்க அந்த கைக்கு. அப்புறம் அந்த தோல் பிடிச்சியாக இருக்கும். அடித்தா அதான் பிக்சர் சாப்டர் ஒன்றில் காமிச்சிருந்தாங்க. அடித்தா ஒரு மனுஷனே மண்டை பழக்கிற மாதிரி. அது மாதிரி நடக்குமாலாம் தெரியாது. கை வந்துட்டுருக்கு. எனக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் பெயிண்ட் அடிக்கணும். காமிக்கிற பெயிண்ட் அடிக்க பண்ணலாம். இல்லை தொட்டு மருந்து போய் ஊற்றுது. ரொம்ப எழுதியிருக்கு. நோ பெயிண்ட்டு நினைக்கிறேன். தெரிஞ்சு மேலே போகணும். இங்கே போகணும் பண்ணலாம். அதான் திறக்கலை. சரி வேலை தொட்டு பார்க்க வந்துச்சு. என்னடா அது லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குது. ஒட்டக்கை இருந்தாலும் ஓட்டிகிட்ருக்கோம். பார்க்க போய்க்கலாம் ஒட்டக்கை இருக்க மாதிரி இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது. அந்த போட்டி தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு இல்லைடா மாட்டிக்கிட்டு ஆடா இந்த அவமான எனக்கு தேவையாடா. கம்முன்னு வர வச்சு எடுத்துருக்கலாம் பொறுமையாக. இப்போ இவ்வளோ நாளாக வெயிட் பண்ண முடியாது. இங்கே தூக்கு கை வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் உள்ளே போயிடுச்சு. பெயிண்ட் அடிப்போம் கைக்கு. பெயிண்ட்டு நான் ஒன்று தான்டா கேட்டேன். எல்லாம் ஃபுல்லாக எது வேணுமோ அடிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வேலை அடித்து கொடுக்குது. ஒரு கை கேட்டால் 10 கை ரெடி பண்ணி கொடுக்க மாட்டிருக்கேன். ஆமாம் இந்த மிஷினை ரொம்ப அதிகமாக ரெடி பண்ணேன்னு நினைக்கிறேன். கை 5 கை ரெடி பண்ணி கொடுக்குது. இது ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இதை வச்சு அங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாவம். ஓ இது அப்படி வைக்க தேவை. சும்மா டச் வச்சா போதும். நேராக போகணும். நேராக போகணுமா? நேராக தான் போக முடியல. எதுவும் போக முடியாது. வெளியே போக முடியல. சரி இங்கே தான் இருக்குது. இங்கே தான் இருக்குது. போகணுமா வேணாமா? போவோம். இது பதில் நினைக்கிறேன். தெரிஞ்சு நினச்சாண்டா இது பெரிய பதிலாக தான் இருக்கும் கன்ஃபார்மாக. ஒரு பதிலாக முடிக்கிறதுக்குள்ளே போகணும்னு ஆகிப்பட்டிருக்கேன். ப்ளே டைம் கோ. ஓகே என்ன சொல்லலாம். மியூசிக்கல் மெமரி. ஓகே வச்சு பிரெயினை டெஸ்ட் பண்ண போகிறீங்களா? அது அப்படி தான் போடுறது. இந்த சைடுலாம் பச்சை கலரு. இந்த சைடுலாம் பிங்க் கலரா? என்னடா எனக்கே தெரியாமல் போயிடுச்சு. அதனால என்ன சொல்கிறேங்க. ரெட்டு ப்ளூவு. ரெட்டு ப்ளூன்னு கிளிக் பண்ணுறான். கரெக்டாக ப்ளூன்னு கிளிக் பண்ணுறான். ரெட்டு ப்ளூலாம் என்னடா குழப்பற மாதிரி இருக்குது. ப்ளூ கிளிக் பண்ண. ஓ ரெட்டு ப்ளூ அப்படின்னு ரெட்டு கிளிக் பண்ணுமா? சரி ஓகே. இல்லைன்னா கதை முடிஞ்சிடாடே. மேலேருந்து நம்மளோட போட்டுருமா? நீங்கள் என்னடா சொல்கிறீங்க? It will be become more difficult as it continue. Longer pattern, quicker succession. குட் லக்கா. என்னடா சொல்கிறீங்க? மேலுக்கு வந்து மட்டும் போட்டுருமா? அப்படியே ப்ளே டைம். வாட்டிங் ப்ளே டைம். இது இன்ட்ரடக்ஷன் வரையா? அதான் பார்த்ததே போடுமா. நீங்கள் பார்த்தா போடுமா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் பேசிக்கிட்டே இருக்காங்கய்யா. போடையா எவ்வளோலாம் அது இப்போ இருக்குது. சீக்கிரம் கேம கொடுத்தா பரவாயில்ல. ரொம்ப பேசிக்கிட்டே இருக்குது. இதுதானா இது கிட்ட வந்துருச்சு. கேமு தாட்டாவில் எல்லாம் போகாட்டம் டிங்குன்னு ஸ்டார்ட் பண்ணி விடுதா? ஓ எல்லோ சக்கரை கிளிக் பண்ண. எல்லோ க்ரீனு எல்லோ க்ரீன் எல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். அது வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. கஷ்டப்பட்டு முடிக்க கூட போகும்போது சுற்றி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ பேசிகிட்ருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அடுத்தது பேசிக்க இல்லை ஒரே மேட்ச் தானே முடித்தோம் அதுக்குள்ளே விட்டுறாங்க. ஏதோ கொடுத்துருக்கு மம்மி லாங்குவேஜ் எல்லாம் கொடுத்துருக்குன்னு தெரியல. ஏதோ பேப்பர் மாதிரி கொடுத்துருக்கு. ஆனால் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி எப்படி போகிறது வெளியே? இங்கேயே வருதா? அடப்பாவி வேணுமே கீழே தள்ளி விட்டுச்சு. இது ஓப்பன் பண்ண முடியல. இல்லையே வர முடியல. இப்போ மேலே போய் பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்த்தேன் வாய்ப்பு இல்லை. சரி மேலே போவோம். மேலே போய் இழுத்தோம்னா வரும்னு நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணுறா ஜம்ப் பண்ணு. சீக்கிரம் இழுப்பானா அதை விட்டு போட்டு ரொம்ப நேரம் பண்ணிட்டுருக்கான். கரெக்டாக கையே போய் மாட்டிக்கிது அடிக்கடி வர மாட்டேங்குது. கரெக்டாக எங்கே எடுத்தால் எங்கே வருது பாரு. இன்னொரு வழியாக போகணுமா? சூப்பர். எங்கே கூப்பிட்டு போகுதுன்னு எனக்கு தெரில. ஏதோ வழியில் போகிறான். ஆனால் எங்கே போகிறான்னு தெரில. ஏதோ கூடான்னு கூப்பிட்டு வந்துருக்கு. இந்த டோரை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2ல் வச்சுக்கலாம். இங்கே தேடி கண்டுபிடிக்க கூட நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருக்கேன். இது வந்து அந்த வெயிட்டை தூக்கணும் அந்த டைனோசரை. அதுக்கோசரம் கொஞ்சம் கொஞ்சம் ஆள் தூரம் இருக்குது. அவ்வளோ இழுத்துன்னு எனக்கு தான் தெரியும். அது கொஞ்சம் இழுக்கணும். எதுக்காக வேணால் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இழுத்துட்டு போகணுன்னு. சுற்றி இப்படி கொண்டு போய் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். அதான் இருக்கிறதே கஷ்டம். பொறுமையாக வந்துட்டுருக்கு. நான் கூட வேகமாக போகிறேன். போக முடியல. நான் போகலாம் அது மட்டும் போகுது. எப்பட்றா மேஜிக்கெலாம் முடியுது. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை மாட்டிக்கிச்சு கையே எடுத்துக்கிறேன். இன்னும் அவ்வளோதான் எடுத்துகிட்டு போகிறது. இன்னும் வந்தாச்சு தான் நினைக்கிறேன். ஆமாம் ஸ்டெப்லி ஏறிட்டு போயிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இதை மேனேஜ் க்ரீன் ஹேண்டை வச்சு தான் இந்த பவர் லிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நிமிஷம் லிஃப்ட் போகணும்னு எனக்கு தோணுது. நினைக்கிறேம்மா ஃபுல்லாக இழுத்துப்போம். லாஸ்ட்டாக இருக்குது. கலந்து விழுகுதான்னு பார்ப்போம். உப்பு டெஸ்டிங்கு கண்டெல்லாம் விழுகல. சரி கரெக்டாக வச்சேன். இங்கே இருக்குது. இங்கே கரெக்டாக இது வைக்கணும். இருப்ப ஒரு இங்கே தெரியுது. லிஃப்ட் பண்ணி டக்குன்னு லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தள்ளி வச்சிடணும். ஏன்னா ஒரு டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா இந்த பவர் ஒன்று தான் இல்லை போகுது. சீக்கிரம்டா பவர் முடிய போகிற சீக்கிரம். இல்லை அவ்வளோதான். ஜெயிச்சு ஏன்னா வெயிட்டு கொஞ்சம் பிளாக் பண்ணி வச்சுருந்துருங்க. அதனால் கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு எடுத்துக்கொள்ளே போனோம். நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணேன் எனக்கு தெரில. அதனால் இது இல்லைன்னு பார்த்து கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். பாய்.